வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொங்கலை முன்னிட்டு சாத்தூர் மணல்மெட்டு திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். பொங்கல் பாரம்பரியமா உறவினர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு ஒன்னா மகிழ்ச்சியை பரிமாறக்கூடிய ஒரு பாரம்பரிய திருவிழா இந்த மணல்மெட்டு திருவிழா. இன்னைக்கு அந்த மணல்மெட்டு திருவிழா நடக்கிற வைப்பாற்றங்கரையில தான் இன்னைக்கு இருக்கோம். மணி 4 ஆச்சு. இப்பதான் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மணல்மெட்டு திருவிழா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்கு நீங்களே பார்க்க போறீங்க. அதாவது கூட்டமாக குடும்பமாக வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து எப்படிலாம் பகிர்ந்துக்கிறாங்க, இந்த மணல்மேட்டு திருவிழாவுடைய பாரம்பரியம் என்ன, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓரளவு கூட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சுற்றி பாருங்களேன். இப்போதைக்கு நிறைய அட்ஜஸ்ட் தெரியும். நிறைய பேர் வந்துட்டாங்க. சாத்தூரோட சுற்று வட்டார பகுதி மக்கள்லாம் வைப்பாற்று திருவிழா மணல்மேட்டு திருவிழா அன்னைக்கு கரெக்டாக இங்கே வந்துடுவாங்க. கூட்டம் அதிகமாகிடுச்சு, அதனால் கையில் எடுத்துக்கிறேன் இந்த மைக்கை. இந்த மணல்மேட்டு திருவிழா பற்றி சொல்லணும்னா கரெக்டாக தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் சாத்தூரோட வைப்பாற்றங்கரையில் நடக்கும். இந்த வைப்பாற்றங்கரையில் சாத்தூர் மக்கள்லாம் ஒன்றா கூடுவாங்க. அந்த நிகழ்வுக்கு பேர் தான் மணல்மேட்டு திருவிழா. கிட்டத்தட்ட தொன்று தொட்டு பாரம்பரியமாக பொங்கலை ஒட்டி நடந்துட்டு இருக்க இந்த நிகழ்வுக்கு சாத்தூர் சுற்றி இருக்க மக்கள்லாம் தவறாமல் ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்குவாங்க. வைப்பாற்றங்கரையில் அந்த மணல்மேட்டில் நடக்கிறதுனால இதுக்கு மணல்மேட்டு திருவிழான்னு ஒரு பேர் உண்டு. எங்கு கிடைக்கும் அனைத்தும் ருசியாக இருக்கும். வாருங்கள், வாங்கி சாப்பிட்டு மகிழுங்கள். நிறைய போடுறீங்க. ஜோமிட்டாய் சின்ன வயசு சாப்பிடுது, இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக இது ஒரு கான்செப்ட் பண்ணால் வீட்டிலேருந்து வருவாங்க, ஃபேமிலியோடு வந்து சாப்பாடு தான் முன்னாடி கட்டி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மண்ணில் உட்காந்து ஒன்றா கூட்டாஞ்சோறு போட்டு சாப்பிடுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் நாகரிகெல்லாம் வளர்ந்ததுனால நிறைய கடைகள்லாம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸு ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, எண்ணெய் கடை இருக்குது, ஜவுமிட்டாய் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் தான் இப்போ போட்டிருக்காங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஜவுமிட்டாய் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் வச்சு வாட்ச் கட்டிகிட்டு இருக்காரு, நல்லாயிருக்கு. பொங்கலுக்கு 3வது நாள் நம்ம காணும் பொங்கல் கொண்டாடுவோம். வீட்டிலேருந்து போய் பெரியவங்களை சந்திக்கிறது, உறவினர்களை சந்தித்து நலம் விசாரிக்கிறது, மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறது, இதுதான் அதோட கான்செப்ட். இந்த கான்செப்டையும் மணல்மேட்டு திருவிழாவையும் பொருத்தி பார்க்கலாம். இந்த மணல்மேட்டு திருவிழா அப்பையும் வந்து பொங்கலுக்கு வந்த உறவினர்களாக இந்த வைப்பாற்றங்கரையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து நலம் விசாரிக்கிறது, மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கரெக்டாக 4 மணிக்கெலாம் வைப்பாற்றங்கரையில் இந்த ஆற்றங்கரையில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீட்டிலேருந்து சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் கறி நாள். ஸோ வீட்டில் நான்வெஜ் தான் சமைச்சிருப்பாங்க. நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆற்றங்கரையில் வச்சு ஃபேமிலியாக ஒரு கூட்டாஞ்சோறாக சாப்பிட்ற ஒரு வழக்கம் இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. இப்போ பாரம்பரியம் அப்படின்னும் போது வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்றது மட்டும் இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடவும் செய்வாங்க. விளையாடுறதுனா சின்ன பசங்க மட்டும் இல்லை, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த மணல்மேட்டு திருவிழாவோட இந்த ஆத்தங்கரையில் வந்து விளையாடுறத பார்க்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபேமிலி வந்து கொக்கோ விளையாடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கபடி விளையாடுவாங்க, அதுக்கடுத்து கண்ணாமூச்சி விளையாடுவாங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்லாம் இன்றைக்கும் வந்து இந்த மணல்மேட்டு திருவிழாவில் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். பார்க்கவே ஜாய்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, சின்ன பசங்க விளையாண்டாங்கன்னா அது வயசு விளையாடுறாங்க. பட் பெரியவங்களும் சின்ன பசங்க ஈக்குவலாக வந்து அதே எனர்ஜியோட விளையாடுறதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். இந்த திருவிழாவுக்கு வந்தபோது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் விளையாடுறதுக்காக வாங்கினேன். இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது போக மாட்டேங்குது. ஸோ மணல்மேட்டு திருவிழாவில் உறவினர்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது, வீட்டிலேருந்து கூட்டாஞ்சோறு எடுத்துகிட்டு வந்து இந்த ஆற்றங்கரையில் உட்காந்து சாப்பிட்றது தான் இதோட பாரம்பரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இதோட பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது உறவினர்கள் இப்போவும் வந்து அதே மகிழ்ச்சியோடு வந்து சந்திக்கிறாங்க. ஆனால் இந்த மணல்மேட்டு திருவிழாவுடைய அந்த நேரம் குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்க சில பேர்கிட்ட விசாரித்த போது
இது சாயங்காலம் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து சில பாதுகாப்பு காரணங்களுக்காக சில மணி நேரங்களாக இது குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 4 மணிக்கு ஆரம்பிக்கிற ஈவெண்ட் வந்து ஒரு 5 மணி 6 மணியோட முடிச்சு வைக்கப்படுது. அதே மாதிரி இந்த வீட்டிலேருந்து கூட்டாஞ்சோறு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நிறையா எத்தனை ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ யாருமே வந்து வெளியில் போகும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு போக விரும்புறதில்ல. ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே யாரும் சாப்பிட்றதில்ல. ஃபுட் ஸ்டால்ஸ்லேருந்து சாப்பாடு வாங்கி எப்பவும் போல் சாப்பிட்றது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாரம்பரிய வழக்கம் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்குன்றத இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இந்த காணும் பொங்கலை ஒட்டி நடக்கிற இந்த மணல்மேட்டு திருவிழா இன்றைக்கும் தொன்று தொட்டு பாரம்பரியமாக இந்த ஊரில் நடந்துகிட்ருக்கு. நிறைய இடங்களில் ஆற்று திருவிழாவே நம்ம மறந்துட்டோம். இந்த இடத்துல தான் இப்போ தென் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு சாத்தூரோட வைப்பாற்றகரையில் தான் மணல்மேட்டு திருவிழா இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு தென்பனை ஆற்றில் அங்கே நடத்துவாங்க ஆற்று திருவிழா. ஸோ இதெல்லாம் நம்ம மறந்துட்டு வரோம். இந்த பாரம்பரியம் காக்கப்படணும். அதனால தான் இந்த காணொலி வாயிலாக இந்த திருவிழா பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி சாத்தூரோட மணல்மேட்டு திருவிழாவுக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியான அரிய தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.